வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் கலந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற போடுங்க. அப்போ தான் உருண்டை உங்களுக்கு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அந்த உருண்டைக்கு தேவையான பொருள்லாம் நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம பருப்பு அரைச்சிக்கலாம். பருப்பு அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் வாங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்க. ரொம்பவும் கொரப்பாக இருந்ததுன்னா உருண்டை உடஞ்சி போயிடும். இந்த அளவில் அரைச்சிங்க. ரொம்பவும் நைஸாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் கொரப்பாக இருக்க வேண்டாம். ஏன்னா இதில் நம்ம சாமான்லாம் சேர்க்க போகிறோம். ரொம்ப கொரப்பாக இருந்தால் அவ்வளோதான் உருட்டை வராது. நான் எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் வாங்க. எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. இதில் நம்ம சேர்க்க வேண்டிய சாமானை சேர்க்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 20 பல்லு பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு போட்டுருங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி வாடை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி கூட இதில் பொடிசாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பசங்கள்லாம் சாப்பிடாதுங்கிறதுனால நான் சேர்க்கலை. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா செஞ்சுருக்கேன். எங்கள் பேத்தி பொண்ணுங்கள்லாம் வர்றாங்கங்கிறதுனால கொஞ்சம் நிறையா செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் நபர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க. அது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 உப்பு கிட்ட சேர்த்துங்க. ஏன்னா குழம்புல உப்பு மேலே உப்பு உருண்டையில் இறங்கும் குழம்புல போடும்போது. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போயே வாசமாக இருக்குது. இது நம்ம இப்படி உருட்டி வச்சுக்கலாம். இந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி நம்ம இந்த மாதிரி உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம் வாங்க. பாருங்கள், நான் எல்லா உருண்டையும் உருட்டிட்டேன். இந்த மாதிரி இட்லி பானையில் ஒரு கீத்தட்டில் ஒரே தட்டு தான் நான் வச்சுருக்கேன். அந்த தட்டில் இப்படி எல்லா உருண்டையும் உருட்டி நம்ம வேக வச்சுக்கலாம். மூடியை போட்டு உருண்டை வேகட்டும் வாங்க. நம்ம இப்போ குழம்பு எப்படி கரைக்கலாங்க பார்க்குறேன்.
ஒரு 50 புளி எடுத்து நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன், ஏன்னா கொதிக்கவும் நல்லா சுண்டிடும். இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூனுக்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் உப்பு ஏற்கனவே குழம்புல போட்டுட்டேன். இதை கரைச்சிக்கலாம். நான் இப்போ உருண்டை உருட்டுனதில் ஒரு உருண்டை அளவு இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், திக்கு கொடுக்கும். சேர்த்தாச்சு. இப்போ வாங்க தேங்காய் அரைச்சிக்கலாம். கையில் இருந்த கொத்தமல்லி தலையெல்லாம் குழம்புல இருக்குது. ஒரு தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு நான் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் கசகசா இருந்தால் கூட போட்டுக்கலாம், என்கிட்ட கசகசா இல்லை. இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம உருண்டை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். உருண்டை வெந்துருச்சு. உருண்டையை ரொம்ப வேக வைக்காதீங்க, நம்ம குழம்புலையும் திரும்ப போடுவோம். அதனால் ரொம்ப வெந்தது அப்படின்னா குழம்புலையும் உருண்டை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து போயிடும். அதனால் ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். வாங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கடற்பாசி, 2 பட்டை, கொஞ்சம் ஸ்டாரு இதை சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்தா ரொம்ப வாசம் வரும். 1 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை காம்போடு கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும் பார்க்கலாம். வாங்க, வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். நான் 1 டீஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வாங்க, இந்த அளவு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு வதக்கியாச்சு. இதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற குழம்பை சேர்த்துப்போம். தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் இப்படி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா முழுசு முழுசாக இல்லாமல் நல்லாயிருக்கும். தேங்காயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் உருண்டை குழம்பு கொஞ்சம் கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இது கொதிக்கட்டும், வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிட்டான்னு பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்க, அப்போ தான் உருண்டை போட்டு கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவு சைஸில் உருட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உருண்டை. நம்ம இதில் போடுற சாமான் வந்து பருப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய், வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அதிகமாக இருந்தால் தான் உருண்டை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் வந்து உருண்டையை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இதில் வந்து நான் போட்ட அளவுக்கு ஒரு 100 கடலைப்பருப்பு, 100 துவரம்பருப்பு, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். ஒரு 30 உருண்டை நான் உருட்டியிருக்கேன். நீங்களும் உங்கள் நபர்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ வச்சிங்க. நான் ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இந்த குழம்பு கொதிக்கட்டும், மூடிக்கலாம். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்த்துக்கலாம். இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து நல்லா மேலே வந்துருச்சு. உருண்டையெல்லாம் உடையில. எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தேன். இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காகிட்டு, ஆறுனா இன்னும் திக்காகிடும். நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் எனக்காக சொல்லலை, உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.